பட்ஜெட் ஆனது இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுகவினர் கருப்பு உடை அணிந்து சட்டமன்றத்துக்கு வருகை புரிந்திருக்கின்றனர். மேகதாது விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத தாவேக அரசை கண்டித்து திமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வருகை புரிந்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழக அரசு அமைந்தவுடன் முதலாக நேற்று நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், வேலைவாய்ப்பற்ற இளைஞருக்கு உதவித்தொகையாக வழங்கக்கூடிய இந்த 4000 ரூபாய், அதே போல 6 சிலிண்டர் போன்ற தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய ஒரு நிலையில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேகாவினுடைய நிதிநிலை பட்ஜெட்டை ஜீரோ பட்ஜெட் என விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் இன்று வேளாண் நிதிநிலை பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. காலை முதற்கொண்டே கட்சிகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலகம் நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மேகதாது விஷயத்தில் தமிழக வெற்றி கழக அரசினுடைய அந்த முயற்சிகள் என்பது போதுமானதாக இல்லை, திருப்திகரமானதாக இல்லை. ஆகவே அதற்கு எதிர்ப்பை காட்டி கண்டிக்கும் வகையிலே கருப்பு சட்டை அணிந்து வேளாண் நிதிநிலை பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையிலே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மேலுமே நேற்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள் நல திட்டங்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருந்தார்கள். இன்று வேளாண் நிதிநிலை பட்ஜெட் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய அந்த கடன் தள்ளுபடியானது இருக்க வேண்டும் என்பது அனைவரினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இருப்பினும் இன்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்யக்கூடிய அந்த பட்ஜெட்டில் தான் என்ன விவரங்கள் அடங்கி இருக்கிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருப்பினும் விவசாயிகள் பெருமளவிலே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த வேளாண் நிதிநிலை பட்ஜெட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழகம் முழுவதுமே ஒரு விவசாய மாநிலமாக இருக்கிறது, டெல்டா மாநிலமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வேளாண் நிதிநிலை பட்ஜெட் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே வேளாண்மை மற்றும் விவசாயிகளுக்கு நலன் தரக்கூடிய திட்டங்கள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மேகதாது விஷயத்தில் அந்த காவிரி பிரச்சனையில் தாவேக அரசினுடைய செயல்பாடு திருப்திகரமாக இல்லை, மேலும் அவர்களினுடைய முயற்சிகள் போதுமானதாக இல்லை என்பது திமுகவினருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த வகையிலே கண்டிக்கும் வகையில் இன்று அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து தலைமைச் செயலகம் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.